ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேர்தான் ஆதிரை. வயது 27 ஆகின்றது. திருமண பந்தத்தில் 7 வருடங்கள் கழிந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை 2 வருடங்களுக்கு முன்பு எதிர்பாராத ஒரு புயலால் கலைந்து போனது. அவளுடைய கணவன் ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்தபோது அவரது உலகமே தலையில் ஆனது. ராஜேந்திரன் ஆதிரையின் மாமனார். அவருக்கு ஒரு 53 வயது இருக்கும். வயதுக்கு வீரிய வலிமையும் நல்ல தோற்றமும் கொண்டவராக இருப்பார். ஆதிரைக்கு திருமணமாகும் எனக்கு தனிமை பயமாக இருக்கின்றது. ஆதிரை பேசி முடித்தவுடன் ராஜேந்திரன் ஒரு கணம் யோசித்தார். அப்போது ஆதிரை, இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா என்று கேட்டார். அவர் வேண்டினார். சரி மாயூர். ஆதிரை சம்மதித்தாள். அன்று இரவே அவர் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தபோது அதற்குப் பிறகு ஆதிரை ராஜேந்திரனை கவனிக்கத் தொடங்கினாள். அவருக்கு என்ன தேவை, என்னை பிடிக்கிறது என்பதை அறிந்து அதைச் செய்யவும் தொடங்கினாள். 3:34. மாமனார் மீது அவள் வைத்திருந்த பாசமும் நாளடைவில் மென்மையான ஈர்ப்பாக மாறிப்போனது. அப்போது தீனாவின் மறைவுக்குப் பின் ஒரு ஆண்மகனின் ஆதரவையும் அரவணைப்பையும் அவள் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ராஜேந்திரனும் மெதுவாக ஆதிரியின் மீது பாசம் கொள்ளத் தொடங்கினார். மகனை பறிகொடுத்த அவருக்கு ஆதிரி ஒரு மகளாகவும் அதே சமயம் வீட்டில் ஒரு உற்சாகம் மூட்டும் உயிராகவும் இருந்து கொண்டிருந்தாள். 4:02. அவர் டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஆதிரை சமையலறையில் வேலை செய்வதை அடிக்கடி திரும்பி பார்த்துக் கொண்டிருப்பார். ஒருநாள் இருவரும் சமையலறையில் இருக்கும்போது அவர்களது கண்களும் சந்தித்தன. அந்த பார்வையில் ஒரு மௌனமான உரையாடலும் இருந்தது. ராஜேந்திரன் ஒரு கணம் அவளை பார்த்துக் கொண்டே இருக்க ஆதிரை நாணத்துடன் தலை குனிந்து தனது வேலையையும் தொடங்கினாள். 4:27. இரவு உணவு வேளை. ஆதிரை வேண்டுமென்றே ராஜேந்திரனின் கைகளைத் தொடுவது போல அவருக்கு தொட்டு சப்பாத்தியை பரிமாறிக் கொண்டிருந்தாள். அந்தத் தொடுகை ஒரு மின் அதிர்வை போல அவருக்குள் பரவியது. சலனங்கள் இருவர் மனதிலும் இருந்தபோதும் யாரும் எல்லை மீறவில்லை. சில நாட்களும் கடந்தன. ஓர் இரவு, அன்று இரவில் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. 4:53. இடி முழக்கமும் மின்னலும் வானத்தை பிளந்து கொண்டிருந்தது. இரவு உணவு முடிந்தவுடன் ஆதிரை தனது அறைக்குச் சென்று சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் தனக்கென ஒரு ஆடையையும் அணிந்து கொண்டாள். அப்பொழுது திடீரென்று மின்னோட்டம் நிறுத்தப்பட்டது. அப்போது வீடு முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. அப்போது விர் என்று ஒரு பயங்கரமான இடிசத்தமும் கேட்க ஆதிரை பீதியுடன் உரக்க கத்தினாள். அவளுக்கு இருட்டைக் கண்டதால் கொள்ளை பயம். அவளது அலறல் கேட்டு ராஜேந்திரன் பதற்றத்துடன் ஓடி வந்தார். இருட்டில் சத்தம் வந்த திசையை நோக்கி வந்தவரே அப்போது ஆதிரை கண்டவுடன் ஓடிச் சென்று கட்டியணைத்துக் கொண்டாள். அவள் நடுங்கியபடியே, மாமா, இருட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கின்றது என்று கூறி, ப்ளீஸ், இன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூம்ல வந்து படுத்துக்கட்டுமா என்று கெஞ்சினாள். 5:45. அப்போது ஆதிரியின் பயத்தையும் மிரட்சியையும் உணர்ந்த அவர் ஒரு தந்தையின் பாசத்துடன் அவளை தோற்றினார். சரிமா, பயப்படாதே, வா என்று ராஜேந்திரன் அவளை அழைத்துச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தார். அவர் கதவைச் சாத்திவிட்டு மெதுவாக அவளது அருகில் அமர்ந்தார். அவள் இன்னும் பயத்தில் அணைத்துக் கொண்டாள். நீ இந்த உடையில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறமா என்று கூறினார். நீ தனியா இருக்கக் கூடாதுன்னுதான் நான் நினைக்கிறேன். இந்த சிறுமுதல் வீட்டுக்கு ஒரு துணையும் சந்தோஷமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ராஜேந்திரன் அவளை பாசத்துடன் அணைத்துக் கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார். அதிரை அதற்குப் பதிலாக எதுவுமே பேசவில்லை. அந்த அணைப்பும் அவளுக்கு கணவரின் பாசத்தையும் தந்தையின் பாதுகாப்பையும் ஒரு சேர அன்பளிப்பாக அப்போது அளிப்பதாக உணர்ந்தாள். 6:36.
அவள் மனம் நிறைய நாட்களுக்குப் பிறகு நிம்மதி அடைந்தது. அன்று இரவு அவர்களின் உறவு ஒரு புதிய பந்தத்தையும் அடைந்தது. கணவனை இழந்தவளுக்கு ஒரு தந்தையின் அரவணைப்பும் ஆறுதலும் அளித்தது. அப்போது ராஜேந்திரன் ஆதிரியின் உணர்வுகளுக்கு ஆதரவும் அரவணைப்பும் கொடுத்து அந்த தனிமை நிறைந்த இரவைக் கடக்க உதவினார். மறுநாள் காலை ஆதிரி சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு மாமனார் ராஜேந்திரன் அன்பாக வாங்கி தந்த இளஞ்சிவப்புச் சேலையை அணிந்து சமையலறைக்குச் சென்றாள். 7:10. அப்போது ராஜேந்திரன் எழுந்து வந்து தேநீர் அருந்த அமர்ந்திருந்தார். ஆதிரியை பார்த்தவர் கண்ணெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார். என்ன மாமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்று ஆதிரி கேட்டாள். அப்போது ராஜேந்திரன் சிரித்தார். இந்தச் சேலையில் நீ மிகவும் பிரகாசமாக இருக்கின்றாய் என்றார். அப்போது ஆதிரி உணர்ச்சிவசப்பட்டு அவர் கைகளை பிடித்துக் கொண்டாள். 7:36. மாமா, தீனா போனதிலிருந்து உங்க மேல எனக்கு ஒரு பாசமும் மரியாதையும் இருந்தது. ஆனால் இப்ப அந்த அன்பு மறைஞ்சிடுச்சு. உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது மாமாயு. அவரை அரவணைத்துக் கொண்டாள். ஆம் ஆதிரே, நான் அதை உணர்கின்றேன். நீ என்னோட மகனுக்கு மனைவியாயிருந்தாய். இப்பொழுது இந்த வீட்டுக்கு ஒளியாக இருக்கின்றாய். உனக்குத் தேவையான எல்லா சந்தோஷத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன் என்றார். 8:05. அன்று முதல் அவர் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாகவும் ஆதரவாகவும் வாழத் தொடங்கினார்கள். அப்போது ஆதிரி அருணாச்சலத்துடன் இணைந்த பிறகு அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தைக் கண்டாள். அவளது தனிமை நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்தது. அப்போது ராஜேந்திரன் தனிமையை நீக்கப்பெற்ற வீட்டில் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் கண்டார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புடனும் ஒரு குடும்பத்தின் அரவணைப்புடனும் வாழ்ந்து வந்தார்கள். ராஜேந்திரன் மற்றும் ஆதிரியின் உறவில் ஒரு புதிய அநியாயம் தொடங்கியிருந்தது. அவர்கள் கணவன் மனைவி போல வாழ்ந்தாலும் பொது இடத்தில் மாமனார் மருமகள் போலவே தங்கள் மரியாதையை காத்து வந்தார்கள். வீட்டுக்கு நிலவிய அமைதியும் சந்தோஷமும் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அக்கம் பக்கத்தின் வீட்டினர் இருவரையும் கூர்ந்து கவனிக்கத் தவறவில்லை. 9 மணி. ஒரு நாள் ராஜேந்திரன் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் தயங்கி அவரிடம் வந்தனர். என்ன ராஜேந்திரன் அண்ணா, ஆதிரை நல்லா இருக்காளா? உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துக்கிறாள் போல என்று கூற அந்த பெண்மணி தயக்கத்துடன் கேட்டாள். அப்போது ராஜேந்திரன் புன்னகைத்தார். 9:25. ஆமாம்மா, ஆதிரை ரொம்ப அன்பான பொண்ணு. எனக்கு ஒரு மகளாகவும் தாயாகவும் இருந்து எல்லா காரியத்தையும் கவனித்துக் கொள்கின்றார். கடவுள் கொடுத்த வரமா என்று கூறினார். நல்லது அண்ணா, ஆனா அவங்களுக்கு இன்னும் இளமை இருக்கின்றதே, அவங்களை எதிர்காலத்தை பக்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் சுற்றிக் காட்டினார். அப்போது ராஜேந்திரன் அமைதியாக பதில் அளித்தார். 9:48. ஆதிரைக்கு அவங்க அப்பா அம்மா 2வது கல்யாணம் பேசினாங்க. ஆனா அவதான் வேண்டாம்னு மறுத்துட்டா. இந்த வீட்டை விட்டு போக அவளுக்கு மனசே இல்லை. அவளுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு வேறு பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டுச் சென்று விட்டாள். சமூகத்தின் கேள்விகள் தங்களுக்குள் ஒருவித பதற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் அவர்கள் ஒருவரையொருவர் இறுக்கமான பிணைப்பு கொண்டார்கள். இந்த உறவு சமூகத்தின் பார்வையில் தவறுதலாக இருக்கக்கூடும். ஆனால் அவர்களின் தனிமைக்கு கிடைத்த மாமருந்துதான் அது. தீனா 2வது ஆண்டு நினைவு நாளும் வந்தபோது அப்போது ஆதிரியின் தாய் தந்தையர் வீட்டுக்கு வந்திருந்தனர். அவர்கள் மீண்டும் ஆதிரியின் மறுமணம் பற்றி பேசினார்கள். ஆதிரே, நீயும் இத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பா? இந்த வயசுல உனக்கு ஒரு துணையும் குழந்தையும் வேண்டாமா? நாங்க உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சிருக்கோமா? அப்போது ஆதிரியின் தாய் கெஞ்சினாள். ஒரு தாயை பறிகொடுத்த மகன், மனைவியை பறிகொடுத்த மாமனார்.
2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருவர் துணையாக பாதுகாப்பாக இருப்பதில் என்ன தவறாக போச்சு? தனிமையில் வாழ்வதை விட இது எது, எப்போ, எவ்வளவோ நல்லது என்று அனைவருக்கும் புரிய வைத்தார். ஒரு எளிய நாளில், அப்போது தீனாவின் நினைவுகள் நிறைந்த அந்த வீட்டில் ஆதிரையும் ராஜேந்திரனும் ஒரு சிறிய சடங்குடன் இணைந்தார்கள். பிற்பகல் 1:19. அப்போது ஆதிரியின் பெற்றோர் சில நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே கலந்து கொண்டார்கள். அப்போது ஆதிரை அந்தச் சிலஞ்சிவப்பு புடவையை அணிந்திருந்தாள். அப்போது ராஜேந்திரன் அவளுக்காக ஒரு சிறு தங்கச் சங்கிலியை அணிவித்தார். அந்தச் சங்கிலி அவளுக்குள் ஒரு புதிய தொடக்கத்தை குறித்து ஆரம்பித்தது. அப்போது ராஜேந்திரன் ஆதிரையின் கைகளை பிடித்துக் கொண்டார். பிற்பகல் 1:43. இனிமேல் நம் வாழ்க்கையில் தனிமையும் பயமும் இருக்காது, ஆதிரே. நாம் ஒருத்தருக்கொருவர் துணையாக கடைசி வரைக்கும் இருப்போம். ஆமாம்மா. இல்ல. அப்போது அருண், நீங்க எனக்கு கிடைச்ச 2வது வரம். நில அன்புடன் சொல்லி தன் புதிய துணையின் தோளில் சாய்ந்து கொண்டு, அன்று முதல் ராஜேந்திரன் மற்றும் ஆதிரை சமூகத்தின் பார்வைகளையும் விமர்சனங்களையும் கடந்து ஒருவருக்கொருவர் துணையுடன், மனநிறைவுடன், பாதுகாப்பாக, உணர்வுகளுடன் வாழத் தொடங்கினார்கள். பிற்பகல் 2:15. அவர்களுடைய பந்தம் துயரத்தில் இருந்து இரு தனிமையான ஆன்மாக்களுக்கும் கிடைத்த நிம்மதியான அடைக்கலமாக இருந்தது. அப்போது ஆதிரி மற்றும் ராஜேந்திரனின் 2வது வாழ்க்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருந்தாலும் அவர்களது வீடு தீனாவின் நினைவுகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் இப்பொழுது அன்பான கணவன் மனைவியாக இருந்தாலும் ராஜேந்திரன் மனதில் ஆதிரை தன் மகனின் மனைவியாக சில சமயங்களில் அவனின் நினைவுகள் நிலத்தோன்றும். பிற்பகல் 2:46. அப்போது ஆதிரை ராஜேந்திரனை ஒரு கணவராக ஏற்றாலும் கூட அவரை மாமா என்றுதான் அழைத்த பழக்கம் முழுமையாக மாறவே இல்லை. ஒருநாள் இரவு ஆதிரை சமையலறையில் ராஜேந்திரனுக்காக பால் காய்ச்சிக் கொண்டிருந்தாள். அப்போது ராஜேந்திரன் அவளை பின்னால் இருந்து வந்து அணைத்தார். ஆதிரை அவரை மெதுவாக கூப்பிட்டார். அப்போது ஆதிரை சற்று தயக்கத்துடன், என்ன மாமா என்று வாய்தவறிச் சொல்லிவிட்டாள். அப்போது ராஜேந்திரன் சிரித்தார். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மாமா என்று கூப்பிடுவா? நான் இப்போது உன்னுடைய கணவன். எனக்கு பேரு ராஜேந்திரன், அல்லது நீ செல்லமா வேறு எதையாச்சும் சொல்லிக் கூப்பிடலாமே என்றார். அப்போது ஆதிரை திரும்பி அவர் முகத்தைப் பார்த்தார். எனக்குத் தெரியும். ஆனா இத்தனை வருஷம் பழகிட்டேன்ல, அதான் எனக்கு அப்படி பேர் வந்துருச்சு என்று கைகளைப் பற்றினார். பிற்பகல் 3:39. பரவாயில்லை. இதுக்கு நம்ம ஒரு வழியைக் கண்டுபிடிக்கலாம். இனிமே நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத. அது பழைய பாசத்தை மட்டும் நினைவுபடுத்தும். நம்மளோட புதிய உறவுக்கு ஒரு புது வார்த்தை வேணும். நீ என்னை பாஸ்னு சொல்லிக் கூப்பிடு என்றார். அது நம்ம 2 பேருக்கும் இடையில் ஒரு ரகசிய சிரிப்பையும் கொண்டு வரும் என்றார். அப்போது ஆதிரை கண்களை விரியச் சிரித்தாள். சரிங்க பாஸ் என்று அந்தச் சிரிப்புடன் அவர்கள் மனதில் இருந்த அனைத்து தயக்கமும் அறிந்தனர். பிற்பகல் 4:12. அந்த முதல் அவர்களது வீடு மேலும் உயிர்ப்புடன், புதிய அன்பின் உற்சாகத்துடன் மிளிரத் தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். ஒருவருக்கு ஏற்படும் தனிமையும் இயக்கத்தையும் மற்றவர் போக்கினார். அவர்களது வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தபோது ஆதிரை தினமும் காலையில் இளஞ்சிவப்புச் சேலையை அணிந்து சமையல் செய்வது, ராஜேந்திரனுக்காக அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வது என அவளும் உற்சாகமாக இருந்தாள். பிற்பகல் 4:41. அப்போது ராஜேந்திரன் அவளை கண்கலங்காமல் பார்த்துக் கொண்டாள். இந்தச் சூழலில் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ராஜேந்திரனின் சகோதரியின் மகனும் அப்போது வினோத்துமான ஒருவன் திடீரென்று அவளுக்கு தொலைபேசியில் அழைத்தார். பெரியப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமா கேள்விப்பட்டேன். நீங்க ஆதிரியை மறுபடியும் கல்யாணம் செஞ்சுட்டீங்களா என்று. பிற்பகல் 5:04.
அப்போது அவன் குரலில் அதிர்ச்சியும் குழப்பமும் தெரிந்தது. அப்போது ராஜேந்திரன் நிதானமாக குரலை கையாண்டார். ஆம், வினோத். ஆனா இது ரொம்ப சாதாரணமாக நடந்தது. ஆதிரி ரொம்ப தனியாக இருந்தாயு. ஆனா பெரியப்பா, இது சமூகத்துல எப்படி பார்ப்பாங்க நோ யோசிச்சீங்களா என்று கேட்டார். அத்தை உங்க மகனுக்கு மனைவியா இருந்தாங்க, இப்ப நீங்க. இந்த குரலில் ஏதோ ஒரு கண்டனமும் இருந்தது. பிற்பகல் 5:32. ராஜேந்திரன் தன் அமைதியை இழந்தார். வினோத், இது என்ன? தனிப்பட்ட வாழ்க்கை. ஆதிரியின் தனிமை இன்னும் என்னுள். உனக்குத் தெரியாது. அவளிடம் இருக்கும் பயமும் உனக்கு புரியாது என்றார். அவளுடைய அப்பா, அம்மா சம்மதிச்சுதான் இந்த திருமணத்தையும் நடத்திக்கிட்டோம். நாங்க 2 பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதுதான் உண்மையு. பிற்பகல் 5:56. உனக்கு இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டார். நீங்க தப்பு செய்துட்டீங்க, இது நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை பாதிக்கும். என்னால இதை ஏத்துக்க முடியாது என்று வினோத் கோபத்துடன் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தார். அப்போது ராஜேந்திரன் தொலைபேசியை வைத்துவிட்டு ஆதிரையிடம் வந்தார். ஆதிரை எல்லாம் கேட்டுவிட்டாள். அவள் கண்களில் நீர் வழிந்தபோது, பாஸ், அவங்க எல்லோரும் இப்படித்தான் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிற்பகல் 6:24. நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு புரியாது என்று ஆதிரி வருத்தத்துடன் சொன்னாள். ராஜேந்திரன் அவளை அணைத்து, அவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம சந்தோஷம் நம்மளுக்குத்தான் முக்கியம். இந்த வீட்ல நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம். இதுக்கு மேல இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்று அவரும் ஆறுதல் கூறினார். ஒரு நாள் இரவு, ஆதிரை மற்றும் ராஜேந்திரன் இருவரும் தீனாவின் பெரிய புகைப்படத்திற்கு முன் நின்றிருந்தனர். பிற்பகல் 6:54. அப்போது ஆதிரை தீனாவின் புகைப்படத்தை இயக்கத்துடன் பார்த்தாள். தீனா, நீங்க என்னை தனியாக விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்க அப்பா என்னை தனியாக விடவில்லை. அவருக்குள் உங்களையும் எனக்குள் தேவையான அன்பையும் நான் அவரிடம் பார்க்கிறேன். அப்பொழுது ராஜேந்திரன் தீனாவின் புகைப்படத்தின் அருகில் வந்து நின்றார். பிற்பகல் 7:18. தீனா, உனக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டியவன்தான். ஆனால் இப்போது ஏத்துக்கிட்டுத்தான் ஆகஸ்ட் வேண்டும். நீ மேலே இருந்து பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு நம்புறேன். உன்னுடைய துணையே, அவளுடைய தனிமையை போக்கி நான் என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டேன். உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கணும் என்று அவர் மெல்லிய குரலில் சொன்னார். பிற்பகல் 7:40. அவரது கண்களில் கண்ணீருடன் கூடிய அன்பும் தெரிந்தது. அந்த வீட்டில் இப்பொழுது ஒரு புதிய நிம்மதியும் குடிகொண்டது. அவர்கள் சமூகத்தின் விமர்சனங்களைப் பற்றியும் அல்லது பிறரின் புறக்கணிப்பைப் பற்றியும் கவலைப்படவில்லை. இப்போது ராஜேந்திரன் மற்றும் ஆதிரையின் பந்தம் துயரத்திலிருந்து மீண்டும் வந்த அன்பின் அடையாளமாக, தனிமையால் வாடிய 2 ஆத்மாக்களுக்கு கிடைத்த 2வது வரமாக நிரந்தரமானது. பிற்பகல் 8:07. அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் பாசமாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இனிமையான அரவணைப்பும் ஒரு குடும்பத்தின் அணைப்பும் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நான்